நெய்வேலி யாருக்கு? வரிசை கட்டும் பாமக பங்காளிகள். பாமகவில் தந்தை மகன் மோதலை வைத்து பலரும் பல கணக்கு போட்டு கொண்டிருக்க, நெய்வேலி தொகுதியை மையமாக வைத்து பாமகவின் பழைய புதிய பங்காளிகள் ஆளுக்கொரு திசையில் ஆவர்த்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நெய்வேலி இப்போது திமுக வசம் இருக்கிறது. சிட்டிங் எம்எல்ஏவான சபா ராஜேந்திரனே 3வது முறையாகவும் இங்கே போட்டியிடுவது உறுதி என சொல்லப்படுகிறது. அதிமுக சார்பில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரான சொரத்தூர் ராஜேந்திரன் இம்முறை நெய்வேலி நோக்கி வரலாம் என்கிறார்கள். அதே சமயம் இம்முறை நெய்வேலியை அதிமுகவிடம் நமக்காக கேட்க வேண்டும் என அன்புமணி விசுவாசிகள் அவருக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். ராமதாஸ் தரப்பும் நெய்வேலி மீது ஒரு கண் வைத்திருக்கிறது. இதனால் ராமதாஸ் தரப்பும் அன்புமணி தரப்பும் நெய்வேலியில் நிஜ பரீட்சையில் இறங்கவும் வாய்ப்பிருக்கிறது. ராமதாஸ் தரப்பு பாமக மாவட்ட செயலாளர் கோ ஜெகன் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இங்கே போட்டியிட்டு பார்டரில் ஃபெயிலானவர். அதனால் இம்முறை விட்டதை பிடிக்க விடாமுயற்சியோடு ஆயுதமாகி வருகிறார். அவரிடம் பேசிய போது, ஐயாவின் உத்தரவுக்காக காத்திருக்கிறேன், வாய்ப்பு கிடைத்தால் எப்படியும் வென்று காட்டுவேன் என்றார். இதேபோல் அன்புமணி தரப்பில் மண்ணின் மைந்தரான இயக்குனர் தங்கர் பச்சனின் பெயரை உச்சரிக்கிறார்கள். இது பற்றி அவரிடமே கேட்டதற்கு, நான் இதுவரை சீட் கேட்கவில்லை, அன்புமணி சொன்னால் போட்டியிட தயார் என்று சொன்னார். இவரை தவிர பாமக முன்னாள் எம்எல்ஏவான விருதாச்சலம் ஆர் கோவிந்தசாமியும் அன்புமணியின் பரிசீலனையில் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் கோவிந்தசாமியிடம் இது பற்றி கேட்டதற்கு, ஒரு முறை எம்எல்ஏவாக இருந்துவிட்டேன், படித்தவர்கள் அதிகம் உள்ள தொகுதி நெய்வேலி, நான் போட்டியிட்டால் வெற்றி பெறலாம், அன்புமணி எதையும் யோசிக்காமல் திட்டமிட மாட்டார், அதே சமயம் எனது உடல்நிலையையும் கவனிக்க வேண்டியிருப்பதால் குடும்பத்தினரையும் கலந்தாலோசிக்க வேண்டும் என்றார். இவர்களை தவிர கடலூர் வடக்கு மாவட்ட பாமக செயலாளரான ரவிச்சந்திரனும், சின்ன ஐயா மட்டுமல்ல அண்ணி சௌமியாவின் ஆதரவும் எனக்கு இருக்கிறது, அதனால் எனக்கு தான் சீட் கன்ஃபார்ம் என்கிறார். தமிழக வாழ்வுரிமை கட்சியினரும் நெய்வேலிக்காக காத்திருக்கிறார்கள். கடந்த முறை பன்ருட்டியில் வென்ற அக்கட்சியின் தலைவர் டி வேல்முருகன் இம்முறை நான் பன்ருட்டியில் போட்டியிட மாட்டேன் என 2 மாதங்களுக்கு முன்பே டிக்ளேர் செய்துவிட்டார். அவரும் இம்முறை திமுகவிடம் நெய்வேலியை குறிவைத்து கேட்கலாம் என்கிறார்கள். அதற்கு முன்னதாகவே அவரது சகோதரர்கள் நெய்வேலிக்குள் இறங்கி தேர்தல் வேலைகளில் சுறுசுறுப்பாகி இருப்பதும் திராவிட கட்சிகளை திகைக்க வைத்திருக்கிறது.